ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீ அண்ட் ஸ்பைசி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்லா ஒரு காரசாரமான மட்டன் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஆனால் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை ஒரு தடவை செஞ்சிங்கன்னா போதும். இட்லி, தோசை, சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரசம் சாதத்துக்கு கூட இதை சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டீ அண்ட் ஸ்பைசி சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் சேர்க்கணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைய வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைய நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா தான் அடுத்த பொருள் நம்ம சேர்க்கணும். இப்போது இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 தக்காளியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கும்போது தக்காளி வேகமாக வதங்கி வரும். இப்போது தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். இப்போது மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 1/2 kg அளவுக்கு மட்டன் எடுத்து நல்லா குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது கூடவே நாம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட மட்டன் வேக வச்ச தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மசாலா பச்சை ஸ்மெல் போகிற வரைய நம்ம குக் பண்ணணும். அதனால் மட்டன் வேக வச்ச தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா லோ ஃப்ளேமில் ஒரு 10லேருந்து 15 மினிட்ஸ் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு பாருங்கள். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான மட்டன் கறி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதை அப்படியே லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, கருவேப்பிலையை சின்னதாக கட் பண்ணிவிட்டு இது மேலே தூவி விட்டுக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. அப்போ கலர் சேஞ்ச் ஆகி நம்ம ஊற்றின ஆயில் நல்லா பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான மட்டன் கறி தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம டீ அண்ட் ஸ்பைசி சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.